எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். தமிழர் நேயர்களுக்கு அன்புடன் ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாரங்களோட பேசலாம். சார் வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்து அந்த விவேகானந்தர் பாறையில் 3 நாள் தியானம் இருக்க போகிறார். எப்படி பார்க்குறீங்க? 2014 பண்ணார், 19 இதே மாதிரி பத்ரிநாத்தில் கேதார்நாத்தில் போய் உட்காந்தார். இப்போ இங்கே விவேகானந்தர் பாறைக்கு வராரு. அதை கேமராலாம் அதுக்கு முன்னாலேயே போய்டும்னு நினைக்கிறேன். 1ஆம் தேதி தேர்தல் நடக்க இதை போட்டுக்கிட்டு இருப்பாங்களோன்னு தான் தோணுது. அப்பட்டமான தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல். 30ஆம் தேதி வராரு, 31 1ஆம் தேதி சாயங்காலம் தான் 45 மணி நேரம்ன்றாங்க. 3 மணி அவருடைய அந்த இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கே எதிரானது. ஒரு பக்கம் விவேகானந்தர் மாதிரி காவி உடை போட்டுட்டு ஒரு தியானம் பண்ணுவார், அதை அப்படியே டிவியில் காமிப்பான். இன்னொரு பக்கம் ஓட்டிங் நடத்தினா ஐ திங்க் தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்குமான்றது சந்தேகம். ஏனெனில் தேர்தல் கமிஷன் பிஜேபியோட கைப்பாவையாக மாறிவிட்டது. இல்லை, இது நடத்தை விதிமுறை கண்டிப்பாக நீங்கள் மதத்தை வச்சு ஓட்டு கேட்குறதுன்றது தெளிவாக நடத்தை விதிமுறை மீறல் தானே. ஒரு பக்கம் போலிங் நடந்துக்கிட்டே இருக்கும். 1ஆம் தேதி கடைசி கட்ட தேர்தல் காலையிலேருந்து வாக்குப்பதிவு நடக்கும்போது இந்த பக்கம் குகையில் உட்காந்து மோடி தியானம் பண்ணுறாருன்னா அது பிரச்சாரம் தானே. அப்படின்னா அந்த மோடியோட விஷுவல்ஸை காமிக்கக்கூடாதுன்னு தேர்தல் கமிஷன் உத்தரவு போடுவாங்கன்னா நமக்கு தெரியாது. இல்லை சார், அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம். எப்படின்னா தேர்தல் நேரத்தில் தனிப்பட்ட விவகாரம்னா கேமராவில் காட்டக்கூடாது. நீ கேமராவில் காமிக்கிறேன்னா அது பிரச்சாரம். இட்ஸ் நியூஸ். கண்டிப்பாக பிரச்சாரம். கேமராவில் நீ காமிக்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த ஒரு தியானத்தை, ஒரு வழிபாட்டு நெறிமுறையை நீங்கள் தேர்தல் நடத்திக்கிட்டே இருக்கும்போது காமிக்கிறீங்கன்னா அது பிரச்சாரம் தானே. இதே வேறு யாராவது ஒருத்தர் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரோ ஒரு இஸ்லாமிய அரசியல்வாதியோ போய் தொழுகிறாரு, விழா போட்டுக்கிட்டு அஜ்மீர் தர்காவில் தொழுகிறாருன்னா அதை காமிப்பீங்களா? எடுத்த உடனே சொல்லும்போதே கோவம் வரல உங்களுக்கு? அதே மாதிரி கிறிஸ்துவ பாதிரியார் சாந்தோம் சர்ச்சில் போய் யாராவது ஒரு அரசியல்வாதி, கிறிஸ்துவ அரசியல்வாதி அவர் அங்கே உட்காந்து சர்ச்சில் ப்ரே பண்ணுறாரு, அதை விஷுவல் காமிக்கிறீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது என்னென்னா மோடி தியானம் பண்ணுறது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அது வீடியோவில் டிவியில் காமிச்சா அது கண்டிப்பாக பிரச்சனை. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சு இது அதாவது நான் மறுபடியும் கேட்குறேன், அதை நியூஸாக பார்க்க முடியாது. ஏன்னா தேர்தல் நேரம். நான் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அவர் தியானம் பண்ணுறது தப்பு கிடையாது, அது அவரோட உரிமை. ஆனால் அது வீடியோவில் எடுத்து காமிக்கிறது கண்டிப்பாக பிரச்சாரம். அது 1ஆம் தேதி நீங்கள் 30ஆம் தேதியோட முடிஞ்சு போயிடுது எல்லாம். நாளைக்கு சாயங்காலம் 5 மணியோட பிரச்சாரம் முடியுது. 31ஆம் தேதி மோடியோட விஷுவல்ஸை எப்படி காமிப்பார்? எல்லா கேமராவும் அங்கே இருக்கும். ஆகவே இது அப்பட்டமான தேர்தல் விதிமுறை மீறல். ஒருவேளை இது டிவியில் காமிச்சா டெலிகாஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ணலைன்னா அப்போ பிரச்சனை கிடையாது. 1ஆம் தேதி கடைசி கட்ட வாக்குப்பதிவில் நடந்துக்கிட்டே இருக்கும்போது 31ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி முழுக்க நீங்கள் போட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா என்னது இது? கடைசியில் நடக்கக்கூடிய இந்த ஒரு 50 தொகுதிகளுக்கான தேர்தல் இது மூலயமா அங்கே என்ன ஒரு ஓட்டுனாலும் வரட்டுமே, ஒரு தொகுதினாலும் தொகுதி தானே. பிரச்சனை 50, 5, 500 கிடையாது. இது தேர்தல் நடத்த விதிமுறை மீறலாம் இல்லையா? பிரச்சாரம் நடந்து ஓட்டுப்பதிவு நடக்கும்போது பிரதம மந்திரியை காமிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்றது என்னது இது? இந்துக்கள் வாக்களை குறிவைக்கிற நடவடிக்கை தானே அது. 2014 2019 பண்ணார். 19 கரெக்டாக கேதார்நாத்தில் போய் உட்காந்தார் இதே மாதிரி. இது நாம் மறுபடியும் சொல்கிறேன், தேர்தல் காலம் என்பதால் டிவியில் காமிக்கிறது கண்டிப்பாக பிரச்சாரம். ரொம்ப அருவருக்கத்தக்க அரசியல் இது. இது ரொம்ப ஆபத்தான அரசியல். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காற்றில் பறக்கவிடப்படுகின்றன. எதிர்க்கட்சிகள் கண்டிப்பாக தேர்தல் கமிஷன் அப்ரோச் பண்ணி முறையிடணும். தேர்தல் கமிஷன் செயல்படுமானா அது வேறு கேள்வி, அது வேறு விஷயம். பட் அப்ரோச் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகும். தேர்தல் கமிஷன் இதுக்கு முன்னாடியே மதம் சார்ந்த வகையில் வெறுப்பு பேச்சை சொல்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் என்னவா இருக்குது? ஒரு பிரதம மந்திரி காவி உடை தரித்து தியானத்தில் இருக்காருன்னா அது மத பிரச்சாரம். நீ டிவிலையே நீங்கள் போகிறீங்க, நான் போகிறேன், இவர் போகிறாரு கோயிலுக்குன்னா அது தனிப்பட்ட முறையில் எவன் வேணால் போகலாம், அது எவனும் கேட்க போகிறது. கேமரா வருதுன்னா, அது எலெக்ஷன் டைமில் கேமரா வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ ஜனநாயகம் சவக்குழிக்கு போய் கொண்டிருக்கிறது இந்தியாவில், அது மட்டும் உறுதி. அமித்ஷா கூட வந்து சாமி தரிசனம் அது வந்துட்டு போனால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் வராரு, கும்பிட்றாரு. இல்லை, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்?
அது பிரச்சாரம் கிடையாதுங்க. அது அவர் வரதை ஒன் டைம் ஆஃபர். அது அவர் வராரு, இப்போ எடுக்கிறாங்க, போயிடுறாங்க. அவர் கோயிலில் தரிசிச்சுட்டு போகிறாருங்க. இவர் 45 மணி நேரம் தியானத்தில் உட்கார்றாரு. அந்த 45 மணி நேரமும் டிவியில் காமிக்க போகிறாங்க. அமித்ஷா குடும்பத்தோட கோயிலுக்கு வந்துட்டு போகிறாரு. அது அவரோட உரிமை, அதை யாரும் கேட்க முடியாது. இது 45 மணி நேரம் டிவியில் காமிக்கிறல்ல, கேமராவில் வச்சு காமிக்கிறல்ல, இது பிரச்சாரம் தானே. இது மாதிரி காங்கிரஸ் கட்சியே ஏற்கனவே நிறைய புகார்கள்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் காமனாக தான் அறிவுரை சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம். அப்படிதான் பெருமை அதான் திருடுறவனையும் திருடப்படுபவனையும் ஒன்றா நீங்கள் 2 பேரும் பார்த்து நடந்துக்குவோன்ற மாதிரி இருக்குது. ராமன் கைவிட்டுட்டான், அயோத்தி ராமன் கைவிட்டு விட்டதால் விவேகானந்தரிடம் சரணடைந்திருக்கிறார் மோடி. இந்த முறை தமிழ்நாட்டை ஸ்பெசிஃபிக்காக தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? அது எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் கேதார்நாத்துக்கு போனார், இந்த முறை இந்த பக்கம் வந்திருக்காரு. விவேகானந்தர் பாறைக்கு ஏன் வராருன்னு புரியல. அதை தேர்ந்தெடுத்ததன் சூட்சமம் ஜோசியக்காரன் யாராவது சொல்லியிருப்பான், அதனால் வராரு போல. பட் இதையெல்லாம் பார்த்து ஓட்டு கன்வெர்ட் ஆகிற நிலைமைக்கு தான் இன்னமும் இருக்கா? அதுதான் இதில் இருக்க சிக்கல். அது ஆவாதுன்னு சொல்ல முடியாது. ஓட்டை வருதோ வரலையோ அதற்கான சாத்தியக்கூறு இருக்குல்ல. தேர்தல் நடத்தும் போது விதிமுறை எம்சிசிக்கு எதிரானதுன்னும் பொழுது அதை செய்யக்கூடாதுல்ல. அது ஓட்டு வருதோ வரலையோ, இது தெளிவாக அப்பட்டமான வாக்கு வங்கி அரசு மதவாத பிரச்சாரம் தான். இது ஏற்கனவே 5 ஃபேஸ் தேர்தல் 6 முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே லாஸ்ட் ஒன் ஃபேஸ் தான் இருக்குது. எப்படி தெரியுது உங்களுக்கு? ஒன்றும் கணிக்க முடியல. நோ ஐடியா. கீப்பிங் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். திடீர்னு பிரசாந்த் கிஷோர் வராரு. 303க்கு மேலே தான் பிஜேபி. அது அவருடைய கருத்து. டிஎம்கேவுக்கு வேலை பார்த்துருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய வியூகங்கள்லாம் பார்த்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய? அதான் சொல்கிறேன்ல, அது அவருடைய கருத்து. அதை இதுவாக பேசுகிற அளவுக்கு அதில் எதுவும் இல்லைங்களா? அது அவருடைய கருத்து. எலெக்ஷன் முறையில் மறுபடியும் இந்த லாஸ்ட் கட்ட நெருங்க இன்னும் நிறைய சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை எண்ணக்கூடாது, அப்படி என்ன மாற்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் புகார் வந்து அதுலேருந்து நிறைய சந்தேகங்கள்லாம் கிளப்புறாங்க. எப்படி பார்க்குறீங்க? யாரு கிளப்புறா? நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு? தேர்தல் ஆணையத்தை நம்பணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், நம்புங்க. இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையத்தை நம்பாமல் என்ன பண்ணாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா நீங்கள் இல்லை சார், தேர்தல் ஆணையத்துக்கு மேலே நீங்கள் தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விமர்சனத்தையும் வைக்கிறீங்க. ஒரு தலைபட்சமாக செயல்படுறாங்க. கண்டிப்பாக வேற என்ன வழி உங்களுக்கு? இல்லை சார், இவ்வளோ சந்தேகப்பட்டுட்டு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தேர்தல் ஆணையத்தை நம்ப. நான் என்ன சொல்கிறேன், 2 விஷயம் இருக்குது. ஒன்று நல்ல கேள்வி இது. அதாவது ஆளும் கட்சிக்கு சார்பாக, பிஜேபிக்கு சார்பாக, மோடிக்கு சார்பாக தேர்தல் ஆணையம் செயல்படுது. அவங்களோட பேச்சுக்களை ஹேட் ஸ்பீச்சஸை கண்டுக்காமல் இருக்குது. அதுதான் அது உண்மை. அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் ஒருதலை பட்சமாக தான் செயல்படுது. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பதிவாகிற வாக்குகள் இவிஎம்ல மோசடி நடக்குமா, அதில் மேனிப்புலேட் பண்ண முடியுமானா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றது என்னுடைய பாயிண்ட். இது 2ஐயும் நீங்கள் பிரித்து பார்க்கணும். அந்த இடத்துல தேர்தல் கமிஷனை நம்புன்னு சொல்கிறது பதிவான வாக்குகளை எண்ணுவதிலும் இவிஎம்மோட நம்பகத்தன்மையிலும் உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் நம்பலாம், நம்பாமல் போகலாம். ஆனால் தேர்தல் கமிஷன் விஷம பேச்சுக்களை, வெறுப்பு பேச்சுக்களை பேசுகிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுல பாரபட்சம் காட்டுதா, ஒருதலை பட்சமாக நடந்துக்குதானா? எஸ். ஸோ இது 2ஐயும் நீங்கள் பிரித்து பார்க்கணும். இல்லை, சிலர் நிரூபிச்சே கட்டாங்க. இப்போ பொன்ராஜ் போன்றவர்கள், அப்துல் கலாம், பொன்ராஜ் எல்லாம் நீங்கள் எனக்கு நீங்கள் தயவு செஞ்சு தனிநபர்களை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலை. அவங்களாம் ஒன்றும் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், தே ஆர் நாட் எக்ஸ்பர்ட்ஸ். நீங்கள் சொன்னவர்கள், நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் குறை சொல்லலை, யாரையும் நான் தப்பாக பேசலை. ஆனால் சில பேருடைய பெயர்களை நீங்கள் சொன்னதான் நான் சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் திரும்ப எக்ஸ்பர்ட்ஸ் இதை சொல்லியிருக்காங்க. அதை நம்பாமல் நீங்கள் இவிஎம் மேலே சந்தேகத்தை கலப்புறீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்பலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடுகள் நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஒன்று, பிரதமர், ஆளும் கட்சி அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல்கள். எஸ், அதில் தேர்தல் கமிஷன் கடுமையாக நடந்துக்கல, சட்டப்படி நடந்துக்கல. அவங்க டிஎன் செஷன் மாதிரி இருந்திருந்தால் இந்நேரம் பிரதமருக்கு ஓலை அனுப்பப்பட்டிருக்கும், பிரதமரின் பேச்சுக்களுக்கு, மோடி பேச்சுக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும். அந்த விதத்தில் தேர்தல் ஆணையம் செயலற்று போய்விட்டது. எஸ், உண்மை. 2வது பார்ட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இவிஎம், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம். அதில் உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும், அதில் மோசடி நடக்க வாய்ப்பு இல்லை. சில குறைகள் இருக்கலாம், அது பேலட்டில் இருக்க குறையை விட குறைவான குறைகள் தான் அது. அதனால் இவிஎம் மீதான உங்களுடைய சந்தேகம் என்பது தேவையற்றது. நீங்கள் அந்த இடத்துல இவிஎம்மை நம்பணும், எலெக்ஷன் கமிஷன் நம்பணும். இது 2ஐயும் நீங்கள் பிரித்து பார்க்கணும். யாரோ ஒரு இண்டிவிஜுவல் XYZ அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு பேசுறது விதண்டாவாதம். அதற்கெல்லாம் எந்த விதமான பதிலும் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு இவிஎம்ஸ் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை மோடி 3வது முறை வெற்றி பெற்றால் அது மக்கள் கொடுத்த தீர்ப்பு, இவிஎம் மோசடி அல்ல. முதல்ல இந்த புரிதல் உங்களுக்கு வேணும். இதை மீறி யோசிக்கிறது அப்படின்றது ஜனநாயகத்துக்கு எதிரான பார்வை.
அது சரியானது அல்லன்றதான் என்னுடைய கருத்து. பட் அந்த மோடி வேவ் நீங்க சொல்றதெல்லாம் பாக்குறப்ப அந்த மோடி வேவ் இன்னும் அப்படியே மோடி வேவும் இல்லை, வெங்காய வேவும் இல்லை. இப்போ நான் இவ்வளவு தூரம் தெளிவா சொன்ன பிறகு நீங்க திரும்ப திரும்ப ஒரு ப்ரீமெடிடேட்டடா ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஐம் சாரி, மோடி வேவ் நான் எங்க சொன்னேன்? ஒருவேளை பிரச்சனை ப்ளீஸ் பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா இவிஎம் பற்றி நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு முன்னால் தேர்தல் கமிஷனோட ஒருதலை பட்சமான நடவடிக்கை பற்றி ஒரு கேள்வி கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், பிரச்சனையை மறுபடியும் பதிவு பண்ணுறேன் உங்களுடைய பார்வைக்கும் நேயர்களின் பார்வைக்கும். எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நாம் இரண்டாக பிரித்து கொள்ள வேண்டும். ஒன்று, பிரதமர், RSS, பிரதமர், பிஜேபி, அமித்ஷா போன்றவர்கள் பேசக்கூடிய வெறுப்பு பேச்சுக்கள் மீதான எலெக்ஷன் கமிஷனோட நடவடிக்கைகள் பாரபட்சம் அற்றவையா, அது சட்டத்துக்கு உட்பட்டவையா என்று கேட்டால் நிச்சயமாக சட்டத்துக்கு உட்பட்டவை அல்ல. அது பாரபட்சமான நடவடிக்கை தான், ஒருதலை பட்சமான நடவடிக்கை தான். ஆளும் கட்சியை பார்த்து எலெக்ஷன் கமிஷன் தயங்குகிறது அல்லது அஞ்சுகிறது என்று நீங்கள் கூறலாம். மனசாட்சியுடனோ நடுநிலையுடனோ அது எல்லாத்தையும் விட சட்டப்படியோ எலெக்ஷன் கமிஷன் நடந்து கொண்டதா என்று கேட்டால் பதில் இல்லை. அதில் எலெக்ஷன் கமிஷன் தோத்து போச்சு, ஒருதலை பட்சமாக தான் நடந்து கொள்கிறது. எஸ். ரெண்டாவது பார்ட்டு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களினுடைய நம்பகத்தன்மை. அதில் இசி எலெக்ஷன் கமிஷன் மோசடி பண்ணுதான்னா தவறான பார்வை. இவிஎம் மீது எந்த குறைகளும் இல்லை. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நீங்கள் நம்பலாம். பேலட் பேப்பர்ஸை விட எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் முறைகேடுகளுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. மூன்றாவதாக சொல்கிறேன், ஒருவேளை பிஜேபி வெற்றி பெற்றால், நமக்கு தெரியாது 4ஆம் தேதி என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு, ஒருவேளை பிஜேபி வெற்றி பெற்று சிம்பிள் மெஜாரிட்டி 272 ஆர் ப்ளஸ் 272 அண்ட் ப்ளஸ் கிடைச்சி அவர்கள் ஆட்சியில் அமர்ந்தால், நீங்கள் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், அது மக்கள் கொடுத்த தீர்ப்பு, அது இவிஎம் மோசடி அல்ல. ஒருவேளை மோடி ஜெயிச்சா, பிஜேபி ஜெயிச்சா அது இவிஎம் மோசடி இப்பயே சிலர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அது தவறான அபத்தமான பார்வை. என்னை பொறுத்தவரையில் அந்த வாதத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்தியா கூட்டணியின் கூட்டம் ஜூன் 1ஆம் தேதி நடக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? 1ஆம் தேதி அவங்க கூட்டியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க முறையாக ஒரு பிரச்சாரத்துக்கு கூட போகல. இந்தியா கூட்டணி நடந்த பிறகு ஐ திங்க் ஏதோ ஒரே ஒரு இடத்துல தேர்தல் கூட்டத்தில் பிரச்சாரம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ஒன்றுபட்ட பிரச்சாரமும் இல்லை. பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்க கட்சிகள் எதிரும் புதிருமாவே நின்று இருக்கின்றன. பஞ்சாபில் ஆம் ஆத்மி காங்கிரஸும் எதிராக நிற்குது, ஆனால் வெளியில் இந்தியா கூட்டணி. சிபிஎம்மும் காங்கிரஸும் கேரளாவில் எதிரும் புதிருமா நிற்குது, கேரளாவுக்கு வெளியில் ஒரே கூட்டணி. மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில் இந்தியா கூட்டணியோடு இல்லை, ஆனால் வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கின்றாங்க. 1ஆம் தேதி கூட்டத்துக்கு அவங்க கலந்துக்கவே இல்லை. இந்தியா கூட்டணிக்கு காமன் மேனிஃபெஸ்டோவே கிடையாது. ஆக இவ்வளவு முரண்பாடுகளின் மொத்த மூட்டையாகத்தான் இந்தியா கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது. 1ஆம் தேதி கூட்டத்தில் அவர்கள் என்ன பேச போகிறார்கள், என்ன தீர்மானங்களை நிறைவேற்றப் போகிறார்கள் என்று எனக்கு தெரியாது. 1ஆம் தேதி அவர்கள் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், 2ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் சரணடைய வேண்டும். இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கியமான ஒரு அங்கத்தினர், ஒரு உறுப்பினர். அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா கூட்டத்தை நடத்த முடியாது. 2ஆம் தேதி கெஜ்ரிவால் சரணடைய வேண்டும் என்பதால் 1ஆம் தேதி இந்த கூட்டத்தை இந்தியா கூட்டணி நடத்துகிறது. அவ்வளோதான். அதுக்கு மேற்கொண்டு அதில் ஏதாவது பெருசாக என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல. இப்பயே சொல்றீங்க இந்த கூட்டணி பிரச்சாரத்துல கூட ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி. அது கண்ணு முன்னால் இல்லை. இது ஏன் கருத்து இல்லைங்க. நீங்கள் சமநிலையான மனநிலையுடன் உங்கள் கண்களையும் காதுகளையும் நன்றாக திறந்து வைத்து எந்த விதமான முன்முடிவுகளும் இல்லாமல் நீங்கள் அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற முடிவுக்கு தான் நீங்களும் வருவீங்க. ஜாயின்ட் கேம்பெயின் எங்கே போனாங்க? மேனிஃபெஸ்டோ இல்லை. இவ்வளோ பெரிய பேச்சு பேசிட்டு ஒரு ஜாயின்ட் மேனிஃபெஸ்டோ இல்லாமல் நீங்கள் எப்படி இன்னைக்கு இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியும்? ஏன்னா இது ஒரு தேர்தல் அல்ல, இந்தியாவின் தலையெழுத்தையே தீர்மானிக்க போகிற ஒரு வேள்வி. இது வந்து போகிற தேர்தல் அல்ல, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற தேர்தல் அல்ல. 10 ஆண்டுகளாக நாடு அடைந்து கொண்டிருக்கக்கூடிய துன்பங்களும் சிதைவுகளும் சவால்களும். இன்னொரு முறை மோடிக்கு ஓட்டு போட்டால் என்ன நடக்கும்ன்றது விவரம் அறிந்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும். 10 ஆண்டுகள் எல்லா ஜனநாயக அமைப்புகளும் சிதைக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியா என்ற நாடே என்று மிகப்பெரியதொரு திருப்பு முனை கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற தேர்தல் கிடையாது இது. அப்படி இருக்கும்பொழுது உங்களால் ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம், இது தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைஞ்சால் வர வேண்டியது, அதற்கு முன்பு வர வேண்டியது காமன் மேனிஃபெஸ்டோ. ஒரு காமன் மேனிஃபெஸ்டோவை இந்தியா கூட்டணியால் நிறைவேற்ற முடியல, முன்வைக்க முடியல மக்கள் மன்றத்தில். அப்போ என்ன நம்பிக்கை இருக்கும்? அது அத்தியாவசியம். கண்டிப்பாக அத்தியாவசியம். கண்டிப்பாக நல்ல கேள்வி. கண்டிப்பாக அத்தியாவசியம். ஏன்னா இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற தேர்தல் அல்ல. நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ஓகே, மோடி வேணாம், எனக்கு கூட மோடியை பிடிக்கல, கண்டிப்பாக பிடிக்கல, சத்தியமாக பிடிக்கல, மோடி வேண்டாம், மோடி தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும், அவருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், நோ டவுட். நீங்கள் என்ன செய்ய போறீங்க வந்தா? அந்த மேனிஃபெஸ்டோ ஏன் உங்ககிட்ட இல்லை? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்குது. பிஜேபிக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்குது, காங்கிரஸுக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்குது, திமுகவுக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்குது, இடதுசாரிகள் ஒரு மேனிஃபெஸ்டோ வச்சுருக்காங்க, திரிணாமுல் காங்கிரஸ், ஆர்ஜேடி எல்லாம் ஒரு மேனிஃபெஸ்டோ வச்சுருக்காங்க. ஏன் ஒரு காமன் மேனிஃபெஸ்டோவை உங்களால் வைக்க முடியல?
வெஸ்ட் பெங்காலில் தான் பவர்ஃபுல்லாக இருக்க மாநிலத்தில் கூட்டணி இல்லைன்னு மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க. அப்புறம் இது என்ன கூட்டணி? கேரளாவில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி எதிர்த்து போட்டியிடுற சிபிஐ வேட்பாளர் ஆனி ராஜா ராகுல் காந்தி எம்பியாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்ன்றாங்க. அதே வாயி அமைதியில் போய் ராகுல் காந்திக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு பேசுது. ஜனங்க சிரிக்க மாட்டாங்க உங்களை பார்த்து. நான் சொல்கிறது எல்லாம் பொதுவெளியில் இருக்குது, நான் சொன்னன்றதை விட்டுருங்க, இதெல்லாம் பொதுவெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கு என்ன கருத்து? மக்கள் இதை எப்படி எடப்படுவாங்க? நான் உங்களை சொல்லலை, மக்கள் எப்படி இதை எடப்படுவாங்க? அப்போ இந்த பேக்ரவுண்டில் உங்களால் காமன் மினிமம் ஒரு மேனிஃபெஸ்டோ இல்லாமல் மக்களை சந்திச்சிங்கன்னா மக்கள் எப்படி உங்களை எடை போடுவார்கள்? உங்கள் மீது மக்களுக்கு எப்படி நம்பகத்தன்மை வரும்? மோடி வேணாம், மோடிக்கான ஆல்டர்னேட்டிவை கொடுக்கும்போது தனிநபர்களையும் நீங்கள் கொடுக்கல, காமன் மேனிஃபெஸ்டோவையும் கொடுக்கல. யூ நாட் பிரசன்டட் அன் ஆல்டர்னேட்டிவ் பை வே ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் பை வே ஆஃப் அ பாலிசி. ரெண்டுமே இல்லையே. இந்த எந்த கேள்விக்குமே உங்ககிட்ட பதில் இல்லைல்ல. மாறாக இந்த கேள்வி கேட்பவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் சங்கின் முத்திரை குத்துறீங்க. அது ரொம்ப ஈஸி. யாரையும் முத்திரை குத்திடுறதுன்றது ரொம்ப ஈஸி. அதை தானே எதிர்கட்சிகள் இங்கே செய்யுது, திமுக செய்யுது, காங்கிரஸ் செய்யுது, இந்த கூட்டணி கட்சிகளில் சிலர் செய்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மோடின்றது இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் ஃபேக்டர். பிஜேபி பிடிக்கல, ஆனால் மோடிக்காக ஓட்டு போடுறோம் தான் வட இந்தியாவில் சொல்கிறோம். அதனால் ஒரு தோற்கடிக்கப்பட முடியாத சக்தி நான் சொல்லலை, அவரும் தோற்கடிக்கப்படக்கூடிய சக்தி தான். மேபி இந்த எலெக்ஷன்லேயே தோற்கடிக்கப்படலாம் அல்லது அடுத்த தேர்தல்களில் ஒரு தோற்கடிக்கப்படலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் ஒன்றும் தோற்கடிக்கப்பட முடியாத சக்தி கிடையாது. ஆனால் இன்றைக்கு அவர் ஒரு பவர்ஃபுல் ஃபேக்டர். 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்காங்க, 303 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. அதில் கடந்த முறை ஜெயிச்ச 303 தொகுதியில் 220 தொகுதி பதிவான வாக்குகளில் 50% மேலே வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. அப்படி என்றால் இந்த தேர்தலில் தோற்கடிப்பது என்பது அவ்வளவு சுலபமானதல்ல, இயலானது கிடையாது. பட் அவ்வளவு சுலபமானது கிடையாது. உங்கள் எதிரி இவ்வளோ வலுவாக இருக்கும்போது நீங்கள் ஒரு பிஎம் கேண்டிடேட்டையும் முன்னிறுத்தலை. ஏன்னா அதிபர் முறை ஆட்சி முறையில் தான் இன்றைக்கி தேர்தல் நடக்குது. அது நாடாளுமன்ற ஜனநாயக தேர்தலாக இருந்தாலும் நடைமுறையில் அது அதிபர் முறையாகத்தான் மாறி போய்விட்டது துரதிருஷ்டவசமாக. மோடிக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன? உங்ககிட்ட இல்லை, நல்லது, பரவாயில்ல. அப்படி இல்லாமலும் நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஒரு காமன் மினிமம், ஒரு காமன் மேனிஃபெஸ்டோவாது இருக்கணும் இல்லையா? அதுவும் இல்லை. இது 2004 நடந்த மாதிரி, 1977 நடந்த மாதிரி, அந்த தலைமுறைகள் வேறு. அதனால் இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கின்றன. சாத்தியமற்றது என்று நான் சொல்லவில்லை. இவ்வளவு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் மோடி தோற்கடிக்கப்பட முடியாதவர் என்று நான் சொல்லவில்லை. ஒருவேளை இந்த முடிவுகள் கூட 2024 தேர்தல் முடிவுகள் கூட பிஜேபி தோற்கடிக்கப்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரலாம். வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் அதை முழுவதும் நாம் ஒதுக்கி தள்ள முடியாது. பட் ஒரு ஜாயிண்ட் ரேலி, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லாமல் தேர்தலை சந்திக்கிறதுன்றது பெரிய பின்னடைவு தான் இந்தியா கூட்டணிக்கு. அதனால் 1ஆம் தேதி கூட்டத்தில் பெருசாக எதுவும் நடந்துருன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இப்போ இல்லை, இது எப்படி பார்க்க முடியாதா? அவங்கவுங்க பகுதிகளில் அவங்கவுங்க பண்ணுவோம், முடிச்சுட்டு எல்லாம் ஒன்று சேருவோம். அது இப்போ ஸ்டாலின் போயிட்டு மற்ற மாநிலங்களில் அவருக்கு என்ன ஒரு ஃப்ரேம் இருக்குன்னு தெரியல. இப்போ கெஜ்ரிவால் இங்கே வந்தால் என்ன ஒரு ஃப்ரேம் இருக்கு, அதை அப்படி பார்க்க முடியாதா? முடியாது. நீங்கள் என்ன ஒரு ப்ரோக்ராம், ஒரு மினிமம், அதாவது இப்போ பிரச்சனை எங்கே வந்ததுன்னு கேள்விப்படுறேன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பை காமன் ஜாயின்ட் மேனிஃபெஸ்டோவில் சேர்க்கணும்னு ராகுல் காந்தி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தி, ஸ்டாலின், தேஜஸ்வி யாதவ், குறிப்பாக ராகுல் காந்தி இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. மமதா பானர்ஜி அதை ஒத்துக்கல. காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஜாயின்ட் மேனிஃபெஸ்டோக்கு அவங்க ஒத்துக்கல. அதுதான் பெரிய சிக்கல். இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா ராகுல் காந்தி என்ன கம் வாட்டுமே நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, என்னோட ஒரே எய்ம் சாதிவாரி கணக்கெடுப்புன்றாரு. முதல் கொள்கை அதுதான்றார். அது அவங்க ஒத்துப்பாங்களா? அவங்க ஆதரவு இல்லாமல் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முடியுமா? 42 சீட் இருக்காங்க. அப்போ பேசுறது ஈஸிங்க. நீங்கள் ஏன் ஒரு காமன் மேனிஃபெஸ்டோ மக்கள் மன்றத்தில் வைக்கிறது அவசியமானது நம்ம சொல்கிறோம்னா, அவ்வளவு சிக்கல்கள், அவ்வளவு சவால்கள் இருக்கின்றன இந்தியா கூட்டணிக்கு. பல விஷயங்களில் எதிரும் புதிருமான நிலைப்பாடு உள்ள கட்சிகள். இறக்குறதுன்றது மோடியை இறக்குறதுன்றது அதனாலவே ஒரு நோக்கம் கிடையாது. அதுக்கு பிறகு என்னன்றதை நீங்கள் ஓகே இல்லைன்னா மறுக்கல, வாய்ப்புகளை மறுக்கல. பட் ஒரு மினிமம் ஒரு கேரண்டியாக நீங்கள் மக்களுக்கு கொடுக்கணும்ல. நீங்கள் என்ன கொடுத்தீங்க? நீங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டையும் சொல்ல மாட்டேன்றீங்க, அதை மக்கள் தீர்மானிப்பாங்கன்றீங்க. சரி, பாலிசியாவது நீங்கள் வைக்கணும் இல்லை. மோடின்றது தனிநபர் கிடையாது. அது ஒரு செயல்முறை. அது ஆர்எஸ்எஸோட ஒரு வழிமுறை. அது சரி, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீ ஒரு பாலிசியை வைக்கணும் இல்லை. நான் ரெண்டையும் வைக்க மாட்டேன்னா, நான் இண்டிவிஜுவலையும் இண்டிவிஜுவலையும் அடையாளம் காட்ட மாட்டேன், மக்கள் மன்றத்தில் காமன் மேனிஃபெஸ்டோவையும் ப்ரெசென்ட் பண்ண மாட்டேன்னா மக்கள் உங்களை எப்படி நம்புவார்கள்? 1ஆம் தேதி கூடுகிற கூட்டம் கூடி கலைகிற கூட்டமாகத்தான் இருக்கும். அதில் பெருசாக எதுவும் வருன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இது எப்படி இது ஆட்டோமேட்டிக்காக நடந்ததுன்னு புரிஞ்சுக்கலாம்ல? இது யதார்த்தத்தை, பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவங்க தவிர்த்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு தவிர்த்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு கட்டத்தில் காமன் மேனிஃபெஸ்டோக்கு ட்ரை பண்ணாங்க, மம்தா பானர்ஜி கடுமையாக எதிர்த்தாங்க. அதுமாதிரி இடி புலியஸ்
இடபிள்யூஎஸ் திமுக கடுமையாக எதிர்க்குது. வேற மம்தா ஆதரிக்கிறாங்க, சிபிஎம் சிபிஎம் தமிழ்நாட்டில் எதிர்க்குது, அங்கே ஆதரிக்குது. இது ஒரு முரண்பாடுகளின் மூட்டை, கேலி கூத்து. சொன்னால் தோழர்களுக்கு கோபம் வரும். அடிப்படை விஷயங்களே உங்களுக்குள்ள பல முரண்பாடுகள் கட்சிகளுக்குள்ள மட்டும் இல்லைங்க, கட்சிகளிலே ஒரு ஸ்டேட் யூனிட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட் யூனிட்டுக்குமே மோதல் இருக்குது. இந்த ஆல்டர்னேட்டிவ்ன்றது நீங்கள் கான்கிரீட்டாக மக்கள் மன்றத்தில் வைக்காம செயல் திட்டங்களை உருவாக்க முடியாதுன்ற நான் ஏதோ நெகட்டிவாக பேசுகிறதா நினைக்க வேணாம். இதெல்லாம் கள யதார்த்தம், புரிந்து கொள்ளுங்க. மோடி ஒன்றும் தோற்கடிக்கப்பட முடியாத சக்தின்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக நடந்த சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது அது 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 ஒரு கடினமான பணி. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மினிமம் எது உங்களை தடுத்தது காமன் மினிமம் ப்ரோக்ராமை கொடுக்கறது, காமன் மேனிஃபெஸ்டோ கொடுக்கறதுக்கு? நாங்கள் வந்தோன்னா இதை செய்வோம், அதை செய்வோம், இதை செய்வோம். சரி, 2 பேரும் ஒத்துக்கிற விஷயம்னு சிலது இருக்குல்ல, அதை மட்டும் சொல்லி போயிருக்கலாம்ல. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு மம்தாக்கு பிடிக்காது, ராகுலுக்கு பிடிக்கும். 2 பேரில் ஒருத்தருக்கு பிடிக்கலனாலும் வேணாம், ஒதுக்கிடுங்க. இடபிள்யூஎஸ் ஸ்டாலினுக்கு பிடிக்கும், மமதாவுக்கு பிடிக்காது, வேணாம், ஒதுக்கிடுங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஒதுக்கிட்டு மற்ற விஷயங்களில் போங்களேன். நீங்கள் ஒத்து போகிற விஷயங்கள் இருக்குல்ல, அதை மட்டும் சொல்லி ஒரு சின்னதாக ஒரு 10 பக்கத்துக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ, ஒரு 10 பாயிண்ட், மோடிக்கா கேரண்டி மாதிரி இந்தியா கூட்டணிக்கான கேரண்டி சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஒரே நோக்கம் மோடி எதிர்ப்பு, அது விளங்காது. எனி நெகட்டிவிட்டி வில் நாட் ஒர்க் அவுட் வித் பீப்புள் ஆங்கிலத்தில். மோடி வேணாம், ஓகே, ஆனால் மோடி வேணாம்ன்றதான் ஒரே நோக்கம். ஆல்டர்னேட்டிவ் என்னடா, அதை நாங்கள் அப்புறம் பார்த்து போனால் அது விளங்காது. உங்ககிட்ட ஆல்டர்னேட்டிவ் இல்லை, இருக்கிறவனே நீ ஒழிச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்பாங்க. சரி, இண்டிவிஜுவல் ஆல்டர்னேட்டிவா இல்லை, ஒரு பாலிசி உங்ககிட்ட ஆல்டர்னேட்டிவ் இருக்கணும்ல. இண்டிவிஜுவல் ஓகே, தேவையில்லை, இதுதான் எங்க கொள்கை, நீ போய் வைக்கணும். இல்லை, நீ கொள்கையையும் முன்வைக்க மாட்டா, தனிநபரையும் மாற்றா முன்வைக்க மாட்டா, பாலிசியும் முன்வைக்க மாட்டான்னா ஜனங்க எப்படி உன்னை நம்புவாங்க? அவ்வளவு சுலபம் அல்ல இது, இதை புரிஞ்சுக்கோங்க. இது வேற இந்தியா, 1977 2004 இருந்த இந்தியா கிடையாது. இது இங்கே தான் இந்தியா கூட்டணி பெரிய தவறு செய்துன்னு எனக்கு தோணுது. 1ஆம் தேதி கூட்டத்தில் அது பெருசாக ஒன்றும் ஆக போகிறது கிடையாதுங்க. அன்று இவர்கள் கூடுவார்கள், பேசுவார்கள், கதைப்பார்கள், கலைவார்கள், அவ்வளவுதான். எதுவும் பெருசாக நடக்க போகிறது கிடையாதுன்றதான் என்னுடைய பாயிண்ட். ஏன் 1ஆம் தேதி கூடுறாங்கன்னா 2ஆம் தேதி அவர் ஜெயிலுக்கு போயாகணும், அதனால 1ஆம் தேதி கூடுறாங்க. திடீரென நேற்று வந்த ஒரு செய்தி, மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பிரதமர் வேட்பாளராக முன்னே பேசிப்பாங்க. 100 பேர் வரும் பாருங்க. இன்னும் 4 நாள் தானே இருக்குது, பேசுங்க, என்ன வேணா பேசுங்க, என்ன எடுப்பு இல்லை. ஒரு பேச்சுக்காக இருந்தாலுமே ராகுல் பேசலாம். இப்போ ராகுல் காந்தியோட பெரிய பிரச்சனையே அதானுங்க. அவர் தன்னை பிரதம மந்திரியாக முன்னிறுத்த மறுக்கிறாருன்னா எதுக்கு எம்பியா வராரு? எம்பியா இருக்கக்கூடிய ஒருவர் பிரதமர் பதவிக்கும் தகுதியாக இருக்கணும், மன விருப்பத்தோடு இருக்கணும். பிரதமர் ஆகிறதுக்கான ஒரே தகுதி எம்பியா இருக்கிறது. எம்பியா நான் நிற்பேன், எலெக்ஷன் நிற்பேன், எனக்கு பதவி வேணான்னா பதவி வேணான்னு எதுக்கு அரசியலுக்கு வர? அதுதானே ராகுலோட பிரச்சனையே. இன்னொரு பக்கம் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பவருக்காக எதையும் செய்ய தயங்காத ஒரு தலைவர் தப்பு பண்ணுறாரு, நிறைய தப்பு பண்ணுறாரு, கொஞ்சமாக பாதகத்தை தான் பண்ணுறாரு, சந்தேகமே இல்லை. ஆனால் நிற்கிறார்ல களத்தில். எனக்கு பதவி வேணான்னு எதுக்கு எம்பியா இருக்க? பெரியாரும் மகாத்மா காந்தியும் ஏன் தேர்தல் அரசியலுக்கு வரல? அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம். உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த விளையாட்டை, அந்த கேம் ரூல் படி தான் ஆடணும். நான் உள்ள ஒரு கால் சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் நீ வச்சுக்க முடியாது. அதுதான் ராகுல் காந்தியோட பிரச்சனை. அதான் மோடிக்கு எதிரான வந்து நீ நில்லு. நீ தானே காங்கிரஸ்ல இல்லை, நீங்கள் தானே காங்கிரஸ்ல இன்னைக்கு எல்லாத்தையும் செய்றீங்க. அவரை மீறி ஏதாவது நடக்குதா? ஈச் அண்ட் எவ்ரி டிசிஷன் டேக்கன் பை ராகுல் காந்தி. கார்கேவா? கார்கே பொம்மை, எல்லாருக்கும் தெரியும்ல. இது மக்களுக்கு தெரியாதா? சொல்லலை, நீ சொல்லாட்டி மக்களுக்கு தெரியாதா? கேண்டிடேட்லாம் சூஸ் பண்ணது யாரு? ராகுல் காந்தி தானே சூஸ் பண்ணுறாரு. எல்லா முடிவுகளையும் ராகுல் காந்தி தானே எடுக்கிறாரு. அப்போ வந்து பொறுப்பை ஏற்றுக்காம அதிகாரத்தை சுவைக்கிறது இதுதான். நாளைக்கு ஒரு வேளை வந்து 96 மாதிரி ஒரு இந்தியா கூட்டணிக்கு ஏதோ ஒரு மெஜாரிட்டி வந்து என்டிஏ கூட்டணியை விட இந்தியா கூட்டணிக்கு கூடுதலாக வாக்குகள் சீட்டு கிடச்சி ஒரு கற்பனையாக வச்சுப்போம், வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். தேவகவுடா பிரதமர், இவர் நம்முடைய கார்கே பிரதமர் ஆகிறாருன்னா பின்னாலேருந்து யார் இயக்குவா? ராகுல் காந்தி தான் இயக்குவார், சோனியா காந்தி தான் இயக்குவாங்க. பொம்மையாக தானே இருக்கும் அது. 2014 அது எடுபட்டிருக்கலாம், இந்த தலைமுறையில் எடுப்படாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரக்சுரலி கட்டமைப்பு ரீதியாக இந்தியா பிளாக்கோட டிஎன்ஏலே ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. நான் சொல்கிறது ரொம்ப கசப்பான உண்மை. சார், நிறைய விஷயங்களை போயிருந்தோம். நன்றி மார்ஷல். எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக, ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள், திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.